பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் தைராய்டு ஹார்மோனை ப்ராப்பராக சுரக்க வைக்கிறதுக்கும் நம்மளோட சுவாசிக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம உடலில் நிறைய ஆக்சிஜன் கன்சம்ஷனை அதிகப்படுத்துறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை பயிற்சி செய்கிறதுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குது. ரீசண்டாக சர்ஜரி பண்ணவங்க, கர்ப்பிணி பெண்கள், அப்புறமா உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் இதை பயிற்சி செய்ய வேண்டாம். ஒரு தகுந்த யோகா ஆசிரியரோட முறையான வழிகாட்டுதலோட பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே, இந்த பிராணாயாமாவோட பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பிராணாயாமோட பெயர் பஸ்திரிகா பிராணாயாமா. இந்த பஸ்திரிகா பிராணாயாமாவை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம ரத்தத்தில் இருக்கிற அனைத்து விதமான கழிவுகளையுமே வெளியேறும். நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செய்கிறது நம்மளோட நுரையீரலோட சுவாசிக்கும் திறனை ரொம்பவே நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதிகாலையில் வெறும் வயிற்றில் இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் யோகா பயிற்சிக்கு அப்புறமா அல்லது வாக்கிங்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை பயிற்சி செய்யுங்க. ஆரம்பத்தில் ஒரு 20லேருந்து 30 தடவை மட்டும் இதை பயிற்சி செய்யுங்க. அதுவுமே 10-10ஆக 3 செட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. நாட்கள் செல்ல செல்ல இதோட கவுண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 70 வரைக்கும் 70 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போது எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிழக்கு முகமாக சூரிய ஒளி மேலே படுற மாதிரி உட்காந்துட்டு கால்கள் மடித்து இந்த மாதிரி உட்காந்துருக்கணும். ஒரு விரிப்பு மேலே உட்காந்துட்டு வயிறு எம்டியாக இருந்தது அப்படின்னா பெனிஃபிட்ஸ் 100% நமக்கு கிடைக்கும். கைகளை இந்த மாதிரி மடித்து உடலுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது கண்களை மூடிக்கணும். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்மளோட முகத்தை சுருக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போது மூச்சு வாங்கும் பொழுது கைகளை முழு ஃபோர்ஸோட முழு வேகத்தோட கைகளை மேல் நோக்கி உயர்த்தி விரல்களை இந்த மாதிரி விரிக்கணும். அதற்கப்புறமா மூச்சு விடும் பொழுது நல்லா ஃபோர்ஸாக சத்தத்தோட எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இந்த கை விரல்களை மெதுவாக மடித்து கீழே கொண்டு வரணும். மூச்சு வாங்கிக்கிட்டே கைகளை மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓப்பன். மூச்சு விட்டுக்கிட்டே மறுபடியும் மூச்சு வாங்கிக்கிட்டே கைகளை மேலே நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். மூச்சு விட்டுக்கிட்டே விரல்களை மடித்து கை கீழே கொண்டு வரணும். இதை இப்போ நான் ஒரு 10 டைம்ஸ் செஞ்சு காட்டுறேன். முதல்ல பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்கள் மூடிட்டு ஸ்லோவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வேகத்தை அதிகப்படுத்தணும். 15 கவுண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஜலதோஷம் பிடிச்சிருக்கிற நேரங்களெல்லாம் இதை செஞ்சீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்து விதமான கோழைகளுமே டோட்டலாக வெளியே வந்துடும். சைனஸ், தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற சமயங்கள்லையுமே இதை பயிற்சி செஞ்சால் மிக நல்ல பலன்களை நம்மளால் மிக விரைவாக பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் பார்த்தது பஸ்திரிகா பிராணாயாமா. கரெக்டான கான்ட்ரா இண்டிகேஷன்ஸோட சரியான ஒரு யோகா டீச்சரோட வழிகாட்டுதலோடு நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா முழு பலன்களையுமே நம்மளால் பெற முடியும். மிக விரைவாக நம்மளோட அடிவயிறு சதைகள் குறையிறதுக்கும் இந்த பஸ்திரிகா பிராணாயாமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பஸ்திரிகா பிராணாயாமா அப்படின்னா என்ன, அதை எப்படி பயிற்சி செய்கிறது, அதற்கான கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.